vs Girls Season 2 தொடர்கிறது. ஐயோ, இதெல்லாம் நம்ம பண்ணா நமக்கு உடம்பெல்லாம் பிடிச்சிக்கோங்க. இது வந்து கராத்தே கும்ஃபுலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு டான்ஸ் ஃபார்ம், சைனீஸ் டான்ஸ் ஃபார்ம் தான் வந்து நம்ம பசங்க வந்து ஆடினாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், மணி அண்ட் ராம் ஒரு ஸ்பிளெண்டடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யுங்க. அது என்ன மாதிரி பிரச்சனை, அது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்றத இப்ப நம்ம பெஸ்ட் ஆஃப் பார்க்க போறோம். சிவா, இட்ஸ் ஓவர் டு யூ. இல்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் நாங்க வந்து கவிதா பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி அங்க பேசிட்டு இருக்கும்போது மீனா மேம் சொன்னாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நடுவில் எதுவும் பேச வேணாம், பிஃபோர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ஆஃப்டர் த பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க. கேர்ள்ஸ் டீம் அது உங்களுக்கும் சேர்த்து தான் நினைக்கிறேன். நாங்க ஆடிட்டு இருக்கும்போது நடுவில் கத்திட்டு இருந்தீங்க, இதுதான் பண்ணணும், அடுத்து நீங்களும் ஆடுங்க. அன்னைக்கு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பண்ணவே இல்ல. சிவா, இல்ல ஐயோ ஒரு நிமிஷம். அது வந்து அவங்க வந்து கத்தவே இல்ல, ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா வாமிட் வந்துச்சு. கத்து இல்ல அது நான். Alright, okay, silence, silence, silence in the floor. தாய்க்கெல்லாம் மன்னிக்கலாம் பரவாயில்ல, என் தாய் மன்னிச்சா எனக்கு போதும், நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவேன். நான் யார் வீட்லயும் போய் சாப்பிடல. நான் நீங்க பெரியவங்களா இருக்கீங்க அதனால விட்டுறேன், அதனால நான் எதுவும் பேசல. ஏன்னா மரியாதை தெரியும் எனக்கு, உங்க ஐஸ்வர்யா மாதிரி நான் கிடையாது, எனக்கு மரியாதை தெரியும். பேசிக்கலி மரியாதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஓகே, ஹலோ, நான் ஒரு ரெக்வெஸ்ட் தான் நான் வச்சேன். அன்னைக்கு ஜட்ஜஸ் சொல்லும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன், எல்லாருமே பேசணும்னா பேசுறதுக்கு ரெடி. இங்க நான் காமெடியும் பண்ண தெரியும், எனக்கும் சீரியஸ் ஃபீலிங்ஸ்ன்றது இருக்கு, எனக்கும் காட்ட தெரியும். யார் வேணா, நான் கோவப்படுறதுக்காக இங்க பேசவே இல்ல. நாங்க பாய்ஸ்ங்கிறது எவ்வளவுதான் அமைதியா பண்றதில்ல, பாய்ஸ்ன்றவங்க கேட்டவங்க கிடையாது. நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இங்க யாரையும் கிண்டல் பண்றதுக்காக வரல, திட்டுறதுக்காக வரவே இல்ல. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இங்க வந்து ஃப்ளோர்ல பேசுவாங்க, அவங்க தான் ஷோல கமெண்ட் சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. அம்மாவை இவ்ளோ மதிக்கிறீங்களா சிவகார்த்திகேயன்? நான் பேசி முடிச்சிட்டேன். நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடலாம். ப்ரொடியூசர்ஸ், நான் வெளில போறேன், பிரச்சனை இல்ல. நான் ஷோ விட்டு வெளியே போக தயார், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்காக வரவே இல்ல. எனக்கு ஆட தெரியாது, நான் ஆடி ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். அன்னைக்கு ஜட்ஜஸ் சொல்லும்போது பாய்ஸ் டீம் எல்லாருமே கேட்டோம், இன்னைக்கு நாங்க சொல்லும்போது கேர்ள்ஸ் டீம் கேட்க முடியும்னா கேட்க சொல்லுங்க, இல்லன்னா பிரச்சனை கிடையாது. எங்களுக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடுவுல பேச தெரியும், அவ்வளவுதான், பிரச்சனை கிடையாது. நான் இந்த ரவுண்ட் தோத்துனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது எங்க ஆரம்பிச்சுன்னா ரின்சன் பிரணவ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு செமிஃபைனல்ஸ்ல. அன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, விட்டுட்டோம். இன்னைக்கு இது ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. நாங்க அமைதியா தான் இருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ் டைம்ல, யாரும் கத்துறது கிடையாது. என்ன டேப் செட் ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம். Thank you so much. Okay, ஒரு நிமிஷம், 1 minute. எனக்கு மரியாதை தெரியலன்னு நீங்க எப்படி சொல்லலாம் சிவகார்த்திகேயன்? நீங்க மரியாதை பத்தி பேசாதீங்க. அம்மாக்கு இவ்ளோ மரியாதை கொடுக்குறீங்களா? இதே பொண்ணுங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிருக்கீங்க. அதுல உங்களுக்கு சந்தோஷத்தை கை தட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு கூட்டம் வேற. டோன்ட் டு திஸ் யா. சரி, ஓகே ஓகே. பார்த்தால பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி ஒரு வேலைய எடுத்துட்டு. யார் லிசன் 1 செகண்ட். பண்ணும்போது ஆடியன்ஸ் நாங்க சைலண்டா இருக்க சொன்னோம், அதே மாதிரி இட்ஸ் பிட்வீன் them. இல்ல ஒரே நிமிஷம், இங்க ஒரே நிமிஷம். இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஆர்டிஸ்ட் என்ன வேணா பண்ணலாம், ஆர்டிஸ்ட்குள்ள என்ன வேணா பேசிக்கலாம். தயவு செய்து எந்த ஆர்டிஸ்டும் இங்க வேற யாரும் பேச யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன், எஸ்பெஷலி டு ஜட்ஜஸ். ஐ எம் சாரி. நான் அன்னைக்கு ஜட்ஜஸ் அவங்க சொன்னதுனால அந்த என்ன சொல்லலாம் அப்படிங்கிற தைரியத்தை சொல்லிட்டேன். சாரி, ஏதாவது இன்டரப்ட் பண்ணிருந்தேன். ஐ எம் சாரி. ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. சிவா, ஐ திங்க் நீங்க ஐஸ்வர்யாக்கு சாரி சொல்லிதான் ஆகணும். அவங்க பேரண்ட் அங்க இருக்காங்க. ஹவ் கேன் யூ சே? எங்களுக்கெல்லாம் பேரண்ட் இல்ல, அனாதை குழந்தையா நானு? இல்ல பொம்பளையே சிவகார்த்திகேயன் மணி. எனக்கு இங்க பாருங்க, பர்சனலா நீங்க என்ன வேணா திட்டிங்க, எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இங்க என்ன ரைட்ஸ் இருக்கோ அக்ரிமெண்ட் நான் பேசிட்டேன். யார் கால் எடுக்கிறீங்களோ எடுங்க, எனக்கு தெரியல. இல்ல இது பாருங்க, டைரக்டர் சொல்லியாச்சு, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. சண்டை போடுறேன், செட் ஷூட்டிங் விடுங்க. எனக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், எனக்கு உரிமை இருக்கு, நான் பேசினேன், அவ்வளவுதான். ஓகே, இவ்வளவு நேரம் நீங்க பாய்ஸ் vs Girls சீசன் 2ல நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க, ஃபைட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க, ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்க, பல டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நீங்க பார்க்க போறது இன்னும் ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க, ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பட் வந்து கேர்ள்ஸ் டீம் சேர்ந்து ஒருத்தங்க அதை வாங்க மறுத்துட்டாங்க. அது என்னன்றத வந்து இப்ப பாருங்க. The award for the best girl. I think இந்த அவார்டை வந்து கவிதா சொல்லணும்னு நினைக்கிறேன். Yeah. Kavita should say this award. Okay, மைக் கொடுங்க கவிதா கிட்ட. ஜட்ஜ் வந்து கவிதாக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இந்த உரிமை. Kavita, we got the mic? Yeah.
So the award goes to. Sandra. Hey, இருங்க it goes to Kavita. It's Kavita, yeah. Kavita ku சார், தான். வாங்க வாங்க அவங்களால ஒத்துக்க முடியல சார். வா. அப்படியே இருக்கட்டும். உங்களை யாரு அப்படியே கிண்டல் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இருங்கங்க உங்களை யாரும் கிண்டல் பண்ணல Illama, it's Kavita. It is just a surprise. You're the winner for the award. கவிதா உங்களை யாரும் கிண்டல் பண்ணல வாங்க இறங்கி வா. சபா என்னால முடியல நம்பிக்கையுடன் வந்து வாங்கிக்கொள். யோ ஹைடெக்ஸ் வச்சு நீனே அவன வர Kavita da. கவிதா கம் ஆன் கவிதா Guys, it's none of your business. Please mind your words. Vivek, 1 minute. I know why you're doing ஹலோ this. கவிதா முடிச்சுட்டு கிளம்பணும். சீன்லாம் போடக்கூடாது. Hey, please stop it. I said stop ஐயோ it. மா டைம் ஆச்சுமா. ஐயோ அலமேலும் ஆவின் பசும்பால் சார் வீட்டுக்கு போலாம் சார் சார் கம்முனு இருங்க சார் வீட்டுக்கு Please, can I have that? எஸ் Yeah, it's most deserving for Kavita. Yeah, come on, give her a clap. Sham, please. See, Kavita. I'm not into it. சார் this is என்னையா எனக்கு ஒண்ணுமே புரியல I know you, Vivek. பெண்க்கு நடுவுல மாட்டேங்குது சார் Sir, can I have a say, sir? It is simple, Kavita. You should. I'll tell you simple. I don't know anything. I'm telling. வாங்கி வேற யாருக்கா கொடுத்துக்கலாம். நான் வந்து இத அவங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். அப்படி சொல்லி இந்த பொண்ணு கொடுத்துக்கலாம். அந்த பொண்ணு கொடுத்துக்கலாம். ஒரு ஜட்ஜ் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நீ வாங்கி இருக்க வேணாமா? தப்பு இல்லையா? அண்ணா அது உனக்கு என்ன தெரியும் இந்த வேலை? புடிங்க அப்படியே புடிங்க. எதுக்கு இதுக்கு எந்திரிக்கிறீங்க? தள்ள மணலி போட்டு. Archie boy.